பாகிஸ்தான் ஒரு நாடே கிடையாது. இத மூச்சுக்கு 300 தாட்டி நம்மல்லாம் சொல்லத்தான் செய்கிறோம். இருந்தாலும் ஐநா ஒத்துக்காது. வீணா போன அமெரிக்கா, வெனிசுலால நடக்கிறதெல்லாம் அவனுக்கு தப்பா தெரியும். கியூபால நடக்கிறதெல்லாம் தப்பா தெரியும். பாகிஸ்தான்ல நடக்கிற எலக்ஷன் மட்டும் அவனுக்கு சரியா தெரியும். அது எப்படின்னே தெரியல. அந்த எலக்ஷன் அப்ப கண்ணு நொல்லையா போச்சா? இல்ல பாகிஸ்தான்ல நடந்த எலக்ஷன் அப்ப கண்ணு நொல்லையா போச்சான்னு பட்டிமன்றமே வைக்கலாம். தீர்ப்பே எழுத முடியாது. அந்த அளவுக்கு அண்ணன் அமெரிக்கா ஒரு நல்லவன். நாளும் தெரிஞ்சவன் கிடையாது. 4 காசு கையில உள்ள ஒரு நாடு. முடிஞ்சு போச்சு. நீ சகலமும் அவன் வச்சதுதான் சட்டம்ங்கிற மாரி இருக்கும். தொலையுது. அவன இங்க நம்ம பார்க்கல. பாகிஸ்தான் பயலுகள தான் பார்க்குறோம். பாகிஸ்தான்ல எல்லாம் ராணுவத்தோட கண்ட்ரோல் தான். ஆட்சி, அதிகாரம், எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி, மதகுருமார்கள் அம்புட்டும். எல்லாத்துக்குமே ராணுவ தளபதி தான் கிளம்பி போவாய்ங்க. அதுலயும் ஆட்சி முன்னர பொறுத்தவரை வெளிப்படையா பிச்சை வாங்கவே அந்த ஆள் தான் கிளம்பி போறான். இது முன்னாள் தளபதிகள்லாம் இப்படி இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா, இப்படி கிடையாது. அவனுங்க ஒரு நாசூக்கா இருந்தாய்ங்க. இல்ல அப்படின்னா வெளிப்படையா ஆட்சிய கைப்பற்றி ராணுவ ஆட்சி அப்படின்னு திரிஞ்சாய்ங்க. ஆனா இந்த ஆளுக்கு 2க்குமே வக்கு கிடையாது. இந்த ஆள் ராணுவத்திலயும் உட்கார்ந்துக்குவான். ஆனா ராணுவ ஆட்சி மாரி நானே போய் பிச்சை கேட்கிறேன், நானே போய் கால்ல விழுகிறேன், நானே போய் உதவி கேட்கிறேன், எது ராணுவ ரீதியா உதவி கேட்கிறேன், நானே போய் ராணுவத்த விக்கிறேன் அப்படின்னு இப்ப ஜோலி முடிஞ்சு போச்சு. காரணம் இந்த ஆள் சல்லு சல்லுன்னு போய் விக்கிட்டா எல்லாம் இருக்கணும்ல. எல்லாத்தையும் வித்துட்டாய்ங்க. பாகிஸ்தானுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா சிரிச்சுப்புடுவாய்ங்க பாகிஸ்தான்காரங்களே. "ஒயிலே ஒண்ணுமே இல்லடா. அப்பப்ப ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா, அது ஏதோ வெள்ளத்த காரணம் காட்டி எங்கிட்டோ இருந்து அனுப்புற உணவுப் பொருட்கள் இருக்கு. அதையுமே இவனுங்க திருடி வித்தர்றாய்ங்க" அப்படின்னு தான் சொல்லுவாய்ங்க. சரி நிலம் இருக்குல்ல உழுதுக்கங்க அப்படின்னா, அதை என்னைக்கோ சவுதிக்கு வித்துப்புட்டாய்ங்க. நிலத்த வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்க்கலாம். சவுதி ஒத்துக்குச்சுன்னா இறங்கி வேலை பார்த்து சம்பளம் வாங்கிக்கலாம். ஆனா, அதுல விளையக்கூடிய அம்புட்டும் சவுதிக்கு சொந்தம். வேற என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, புறா இருக்கு. அத கூட சவுதியில இருந்து வந்து வேட்டையாடுறதுக்கு லைசென்ஸ் குடுத்து வச்சிருக்காய்ங்க அப்படின்னு எல்லாம் போச்சு. எல்லாம் போனாலும் ஐஎம்எஃப் ரொம்ப நாளா ஒண்ணு அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். ஐஎம்எஃப்பாலயே சாதிக்க முடியாதத கூடவே இருந்த ஆட்கள் சாதிச்சுட்டாய்ங்க. அதுதான் பார்க்க போறோம். ஐஎம்எஃப் ரொம்ப நாளா அடம் பிடிச்சது என்ன? ஏலே ஒண்ணு நாட்டுக்குன்னு ஒரு அக்கவுண்ட்ட மெயின்டெயின் பண்ணு. இல்லாட்டி கரும அத க்ளோஸ் பண்ணிட்டு ராணுவத்துக்குன்னு ஒரு அக்கவுண்ட்ட மெயின்டெயின் பண்ணு. நாடுன்னு ஒரு அக்கவுண்ட் இருக்கு. அதுல என்னைக்கும் எம்ப்டியா தான் இருக்கு. அவங்க ஊர்ல மினிமம் பேலன்ஸ் சிஸ்டம் இருக்கா என்னல்லாம் நமக்கு தெரியல. அங்க மினிமம் பேலன்ஸ் கூட இல்லாம நாட்டோட அக்கவுண்ட் இருக்கு. ஆனா ராணுவத்தோட அக்கவுண்ட் பலமா இருக்கு. எப்புட்றா அப்படின்னு கேட்டா, 100ல 80 கம்பெனிய ராணுவம் நேரடியாவோ மறைமுகமா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராணுவம் இறங்காத இண்டஸ்ட்ரியே பேஸ்ட், சோப்பு, பிரஷ், சிமெண்ட், பெட்ரோலு, கேஸ் அம்புட்டும் ராணுவத்தோட கையில தான் இருக்கு. அந்த அக்கௌண்ட்டை மெர்ஜ் பண்ண சொன்னுச்சு. கடைசியில ஐஎம்எஃப் கிட்டக்கே இவனுங்க அல்வாவை கொடுத்து சமாளிச்சுட்டாங்க. ஆனா இப்ப யுஏஇ பாகிஸ்தானுக்கு நிறைய கடன் கொடுத்தது. அந்த கடனை வசூலிக்கவே முடியாது. தள்ளுபடி செய்யற மூடு எனக்கு கிடையாது. இந்த ராணுவ அக்கவுண்ட்ல ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. 1 டஜன் கம்பெனி இருக்குல்ல. அதோட ஷேர குடுத்துரு அப்படின்ட்டாய்ங்க. இப்ப ராணுவத்த அவர்கள் கண்ட்ரோல்ல மறைமுகமா வச்சுக்க முடியும். காரணம் என்ன? யுஏஇ போன்ற நாடுகள்லாம் பாகிஸ்தானுக்கு பிச்சை போடுறது ஒரே ஒரு காரணம் தான். நமக்கு மக்கள் தொகை கம்மியா இருக்கு. இங்க நிறைய இருக்காய்ங்க. இந்த ராணுவத்த தூக்கிட்டு போய் ஏதாச்சும் சண்டைகள்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் யுஏஇ திட்டம், சவுதி திட்டம். இன்னும் சொல்லப்போனா மிடில் ஈஸ்ட்ல உள்ள அம்புட்டு வேறு திட்டமும் அதான். அதே சமயம் இவனுங்கள ரிட்டையர்டுக்கு முன்னாடியோ தூக்கிட்டு போய் ஆலோசகர் அப்படிங்கிற பேர்ல வாட்ச்மேன் வேலை கொடுத்துருவாங்க. அரண்மனையை பாதுகாத்து வை, இல்ல முக்கியமான இடங்களை பாதுகாத்து வை அப்படிங்கிற மாதிரி சில இடங்களை லொக்கேஷன்களை கொடுத்து பாதுகாப்புக்கு இவனுங்களை நிப்பாட்டிடுவாங்க. இவனுங்களும் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் மெயினான காரணம். 80% காரணம் அப்படிங்கிறது இதுதான். ஆனா இப்ப பாகிஸ்தான் ராணுவம் இருக்கிற லட்சணம் எல்லாருக்குமே தெரியும். இருக்கறதுலயே வலுவில்லாத பாகிஸ்தான் ராணுவ தளபதி அப்படின்னா ஆசிம் முனீர். ஏன்? அந்த ஆள் தீவிரவாதி. அவனுக்கு பொதுவாவே பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ராணுவ ரீதியான சிந்தனை வரவே வராது. ஆசிம் முனீர் ஒரு படி மேல. அவனுங்களாச்சும் சிந்தனை வராது. ஆனா ராணுவ தற்கூரியா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆள் சிந்தனையும் வரமாட்டேங்குது. ராணுவ தற்கூரி இல்ல, நான் தீவிரவாதின்ட்டு திரியிறான். இப்பேற்பட்ட பயலுகள கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்புட்ன்னா, அவனுங்க கல்லா பெட்டிய நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு யுஏஇ முடிவெடுத்துருச்சு. முடிவெடுத்ததோட விளைவு பாகிஸ்தான் அரசாங்கம், அதாவது ராணுவ கையில இருந்த கம்பெனிகளோட ஷேர் கணிசமா யுஏஇட்ட போகுது.
இப்ப யுஏஇ இப்படி ஒரு பிள்ளையார் சொல்லி போடும்போது, சவுதி நான் என்ன இல்ச்சவாய் பயலா? அவன் கூட ஏமன்ல கட்டி பிடிச்சு உருண்டுகிட்டு இருக்கேன். அவன் உன் கம்பெனி ஷேர் எல்லாம் வாங்கிட்டு போவானா? அப்படின்னு சொல்லி சவுதி குடுத்ததுக்கு சவுதியும் அடுத்து ஆரம்பிக்கும். இப்ப யுஏஇ ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி ஷேர அக்குமுலேட் பண்ண போது, அடுத்து யுஏஇ வாங்கிரும். இப்ப ராணுவத்தோட கல்லாப்பெட்டி அப்படிங்கிறது அந்த பிராந்தியத்துல உள்ள 2 நாடுகள் பிரிச்சு வச்சுக்குவார்கள். அடுத்து ஷி ஜின்பிங் இருக்காரு, ட்ரம்ப் இருக்காரு, மற்றும் நம் உறவினர்கள்லாம் இருக்கார்கள் அப்படிங்கிற மாரி வம்பு தும்பு வரும்போது, கல்லாப்பெட்டின்னு ஒண்ணு பேப்பர்ல எழுதி ஆசிம் ஜோப்ல வச்சுக்க வேண்டியதுதான். அந்த நிலைமைக்கு போனதுக்கப்புறம், பாகிஸ்தான் ராணுவமும் இருக்காது, பாகிஸ்தான் நாடும் இருக்காது. அதுக்கான பிள்ளையார் சொல்லி சத்தமே இல்லாம, மதுரவ தூக்கிட்டு போற அந்த கேப்ல இந்த பக்கம் போட்டாய்ங்க. ஏமன்ல ஒரு பக்கம் குட்டி கலாட்டா நடக்கும்போது, பாகிஸ்தானுக்குள்ள பெரிய கலாட்டாவே ஆரம்பிச்சிருக்காய்ங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.